ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தால் நீட் தேர்வு தமிழகத்தில் இருந்திருக்காது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் போட்டியிடும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம், தமிழக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜோதிமணி, நவாஸ்கனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்துவிட்டால் தமிழ்நாட்டை மீண்டும் 2 காலத்திற்கு தள்ளி விடுவார்கள் என்றும், தமிழினத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்வது பாஜகவின் வழக்கம் என்றும், அதற்கு துணை போவதுதான் அதிமுகவின் பழக்கம் என்றும் விமர்சித்துள்ளார். மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்து ராகுல் காந்தி பிரதமராக இருந்திருந்தால் தமிழகத்தில் நீட் தேர்வு இருந்திருக்காது என அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு விலக்கு கோரி சட்டப்பூர்வ போராட்டத்தை திமுக மேற்கொண்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா நீட் தேர்வு தமிழ்நாட்டில் இருந்திருக்காது. அதுக்கான உறுதியை பிரதமர் வேட்பாளராக இருந்த அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே பேசியிருக்கிறார். பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார். ஆனால் கூட்டணி கட்சியோட தயவோடு ஆட்சி அமைக்கிற பிரதமர் மோடி அவர்களை பார்த்து தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு தாங்கன்னு அடிமை சாமியால் கேட்க முடியுமா? இந்நிலையில் சிவகங்கை நகரில் உள்ள அரண்மனை வாசல் பகுதியில் இருந்து பேருந்து நிலையம் வரை நடந்து சென்ற முதலமைச்சர் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார். அவருடன் பலரும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர்.